கொஞ்சம் நைட் ஸ்கையை பாருங்கள், எல்லாம் காமாக அழகாக பீஸ்ஃபுல்லாக தெரியும். ஆனால் இந்த அமைதியான யூனிவர்ஸ்குள்ளே ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது டைமை பிரேக் பண்ணும், லைட்டை தப்பிக்க விடாது, கான்ஃபிடென்ஸையே உடைக்கிற பவர் இருக்குது. இந்த இடத்துல யூனிவர்ஸ் கூட ரூல்ஸ் இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுமா. இவ்வளோ டேஞ்சரஸான பிளேஸ் தான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் காமாக கிரியேட் ஆகலை, அது பெரிய வைலன்ஸில் தான் கிரியேட் ஆகும். பெரிய ஸ்டாரோட டெத்து தான் பிளாக் ஹோலோட பெர்த். ரொம்ப பெரிய ஸ்டார் மில்லியன் இயர்ஸாக கிராவிட்டிக்கு எதிராக ஃபைட் பண்ணும். பிகாஸ் ஸ்டார்க்குள்ள ஃபியூஷனால எனர்ஜி அண்ட் ஹீட் இருக்கும். அதே மாதிரி வெளியில கிராவிட்டி இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற எனர்ஜி புஷ் பண்ணும், வெளியே இருக்கிற கிராவிட்டி புல் பண்ணும். ஸோ ரெண்டும் ஈக்குவலி பேலன்ஸாக இருக்கும். பட் ஒன் டே ஸ்டாருக்கு எனர்ஜி கொடுக்குற ஃபியூவல் முடிஞ்சிடும். அந்த மொமெண்ட்ல கிராவிட்டி ஜெயிச்சிடும். ஸோ கிராவிட்டி ஸ்டாரை உள்ள இழுக்கும். அப்போ ஸ்டார் செல்ஃப் கொலாப்ஸ் ஆகும். ஸ்டாரோட எல்லா மேட்டரும் ரொம்ப டைட்டாக கம்ப்ரஸ் ஆகும். அப்போ ஸ்மால் ஸ்பேஸில் மேட்டர் எல்லாம் க்ரஷ் ஆகி ஒரு லிமிட்டே இல்லாத டென்சிட்டிக்கு போகும். அது எம்டினஸ் இல்லை, அது ஹெவி மேட்டர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ். பிளாக் ஹோலுக்கு ஒரு பார்டர் இருக்கு, அது இன்விசிபிள் அண்ட் அதோடைய நேம் ஈவென்ட் ஹொரிசான். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஒரு தடவை அந்த ஈவென்ட் ஹொரிசானை கிராஸ் பண்ணால் நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிரும். நோ சிக்னல், நோ லைட், நோ இன்ஃபர்மேஷன், கனெக்ஷன் கட். ஈவன் டைம் கூட அங்கே கொஞ்சம் யோசிக்கும். இது டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது இர்ரிவர்சிபிள், நோ ரிட்டர்ன். ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி சொல்கிற ஃபேக்ட் என்னன்னா, கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல டைம் ஸ்லோவாகும். அப்போ பிளாக் ஹோலில் கிராவிட்டி மேக்ஸிமம். ஸோ பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் டைம் ஸ்லோவாகும். சப்போஸ் நீங்கள் பிளாக் ஹோல் பக்கத்தில் போகிறீங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு டைம், ஹார்ட் பீட், தாட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹியர் டைம் டசன்ட் ஸ்டாப் ஃபார் யூ, இட் ஸ்டாப்ஸ் ஃபார் த யூனிவர்ஸ் வாட்சிங் யூ. அண்ட் அந்த டைமில் உங்கள் காலில் இருக்கிற கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் உங்கள் ஃபீட் பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கும் அண்ட் ஹெட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபீட் ஸ்ட்ராங் கிராவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் than your head. அப்போ ஃபீட் சைட் ஸ்ட்ராங் கிராவிட்டினால ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் ஆகும், ஹெட் சைட் ஸ்லோவாக புல் ஆகும். ஸோ உங்கள் பாடி ஸ்ட்ரெச் ஆகும், ஆட்டம் செப்பரேட் ஆகும். ஸோ சயின்டிஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு ஸ்பெகாட்டிஃபிகேஷன் நேம் வச்சாங்க. இது இன்ஸ்டன்ட் டெத் இல்லை, ஸ்லோ, சைலண்ட் அண்ட் அன்இமேஜினபிள் ப்ராசஸ். பிளாக் ஹோலோட எக்ஸாக்ட் சென்டரில் எல்லா மாசும் ஒரு பாயிண்டில் ஸ்குவீஸ் ஆகிடும். இந்த பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் டென்சிட்டி அண்ட் கிராவிட்டி இன்ஃபைனைட்டாக இருக்கும். இங்கே நம்ம மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபெயில் ஆகும், ஃபிசிக்ஸே ஒர்க் ஆகாது. இது நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. என்னன்னா, ஹியூமன் நாலேஜ்க்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பிளானட்டை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஸ்டாரை புரிஞ்சுக்கிட்டீங்க, கேலக்ஸியை மெஷர் பண்ணீங்க, பட் இங்கே உங்கள் ரூல்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ அது சயின்ஸோட எண்ட் சைன் இல்லை, சயின்ஸோட ஸ்டார்ட் சைன். சிங்குலாரிட்டினா சயின்ஸோட பவுண்ட்ரி, லைக் ரோடு எண்ட், போர்டு, சீ ஷோர், மேப் எண்ட், அந்த மாதிரி. சிங்குலாரிட்டி சொல்றது இங்க வரைக்கும் தான் உங்க ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் ஆகும், அதுக்கு மேல அன்னோன். அன்னோன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இதுக்கு புது தியரி வேணும், இன்னும் நிறைய லேர்ன் பண்ண இருக்குன்னு சொல்லுது. ஸோ கீப் லேர்னிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங். நம்ம பிளாக் ஹோலை பார்த்துருக்கோம். பிளாக் ஹோலை டைரக்டாக பார்க்க முடியாது, பட் அதை சுற்றி இருக்கிற ஹாட் கேஸ், அது கிரியேட் பண்ணுற ஷேடோ எல்லாத்தையும் சயின்டிஸ்ட் இமேஜாக கேப்சர் பண்ணாங்க. ரெண்டு பிளாக் ஹோலும் கொலைட் ஆகும்போது ஸ்பேஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேவ் மாதிரி கிரியேட் ஆகும். இதை சயின்டிஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக டிடெக்ட் பண்ணாங்க. அண்ட் 2015 ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ஹோல் கொலைட் ஆனதை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பிளாக் ஹோல் ரியலாக இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப். ஈவன் நம்ம மில்கி வே கேலக்ஸி சென்டர்ல கூட ஒரு சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அதோடைய நேம் சஜிட்டேரியஸ் ஏ. அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி எஃபெக்ட் எல்லாத்தையும் பத்தி ஸ்டடி பண்ணாங்க. ஸோ பிளாக் ஹோல் இப்போ தியரி இல்லை, அது ஒரு ஃபேக்ட். ஈவன் பிளாக் ஹோல் கூட பெர்மனன்ட் இல்லை. சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் டிஸ்கவர் பண்ணதுதான் ஹாக்கிங் ரேடியேஷன். அது என்ன சொல்லுதுன்னா, பிளாக் ஹோலோட ஈவன் ஹரிசான் கிட்ட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரொம்ப ஸ்லோவா எஸ்கேப் ஆகும். வாட்டர் ஸ்லோவா ஸ்டீம் ஆகிற மாதிரி பிளாக் ஹோலோ ஸ்லோவா எனர்ஜி லாஸ் பண்ணும். அது செகண்ட்ஸ்ல, இயர்ஸ்ல நடக்கிற விஷயம் இல்ல, இட் டேக்ஸ் பில்லியன் டு ட்ரில்லியன் இயர்ஸ். பட் ஸ்லோவா இருந்தாலும் ஒன் டே கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகும். ஸோ நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் யூனிவர்ஸ், நாட் ஈவன் டார்க்னஸ். சேஞ்ச் இஸ் நேச்சர்ஸ் ரூல். அப்போ பிளாக் ஹோல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அது ஹியூமிலிட்டியை டீச் பண்ணுது. யூனிவர்ஸ்க்கு உங்க ஈகோ முக்கியம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற டைட்டில் முக்கியம் இல்லை, ஃபியர் முக்கியம் இல்லை, அது பேஷியன்ஸை டீச் பண்ணுது. பிளாக் ஹோல் ஒரு நாள்ல கிரியேட் ஆகல, ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆகல. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சுக்கு கண்டிப்பாக டைம் வேணும்.
லைஃப்பில் கூட அப்படித்தான். க்ரோத் ஸ்லோவாக இருக்கலாம், ரிசல்ட் லேட்டாக வரலாம், அது தப்பில்லை. பிகாஸ் பெரிய சேஞ்சஸ் சைலண்டாக தான் நடக்கும். யூனிவர்ஸில் ரொம்ப டார்க்காக இருக்கிற பவர் கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி தான் நீங்கள் சைலண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணலாம், உங்கள் எஃபோர்ட் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஸ்மாலாக ஃபீல் பண்ணலாம். பட் ரிமெம்பர் திஸ், இந்த யூனிவர்ஸ் பிளாக் ஹோலை சர்வைவ் பண்ணுது, சூப்பர் நோவாஸஸ் சர்வைவ் பண்ணுது. இதெல்லாம் தாண்டி இந்த யூனிவர்ஸ் சர்வைவ் பண்ணுது. நீங்கள் அந்த யூனிவர்ஸோடைய ஒரு பார்ட். ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் இன்ஃபினிட்டியை விட பெருசு இல்லை. ஸோ கீப் மூவிங், கீப் லேர்னிங், கீப் பிகமிங். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் முன்னேறினா ஈவன் டார்க்னஸ் கூட ஃபேட் ஆகும். பிளாக் ஹோல் கூட மறையும்னா உங்கள் கஷ்டம் மட்டும் எப்படி பெர்மனண்டாக இருக்கும்? இன்ஃபினிட்டி கூட பெண்ட் ஆகும்னு ப்ரூவ் பண்ண யூனிவர்ஸில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்ல இங்கே யாரும் இல்லை. ஸோ கீப் மூவிங் ஃபார்வர்ட் வித் கான்ஃபிடன்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This is Voice of Victory signing off with pride. See you next cosmic journey.